மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் இன் டேட்டா மைனிங் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் ரெண்டு வகையான அனாலிசிஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸு, நான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ். ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னா என்னென்னா, டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுறாங்க, அனலைஸ் பண்ணுறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அண்ட் ப்ரெசன்ட் பண்ணுறோம் டு ஐடென்டிஃபை பேட்டர்ன் அண்டு ட்ரெண்டு. ஓகேவா? ஸோ இது எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா குவான்டிடேட்டிவ்னா நம்பர், ஸோ எண்ணிக்கை அடிப்படையில் இருக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது. அதாவது இதில் என்னென்னா, டேட்டாவெல்லாம் தொகுக்கிறது, அதுக்கப்புறம் பகுத்து பார்த்தல், ஆய்வு செய்கிறது, எக்ஸ்ப்ளோர் பண்ணி ப்ரெசன்ட் பண்ணுறோம். அதை வந்து எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறது அப்படின்ட்டு இருக்கும். ஓகேங்களா? நான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஜென்ரலைஸ்ட் இன்ஃபர்மேஷன் இன்க்ளூட் சவுண்ட் அண்டு ஸ்டில். ஸோ இதில் ஸ்டில்லு, இந்த மாதிரி மூவிங் இமேஜஸ், இந்த மாதிரி போட்டு நடக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக், இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்னு ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னா, டேட்டா வந்து ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணி அதில் இருக்கிற மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ், முக்கியமான கேரக்டர் எல்லாம் எடுத்து அதை வந்து கிராஃபாவோ அல்லது நம்பராகவோ சம்மரைஸ், ஸோ சுருக்கி கொடுக்கறது. ஓகேங்களா? இங்கே வந்து ஆவரேஜ், மோடு, எஸ்டி, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், கார்லேஷன், இதெல்லாம் அதுக்கு ஒரு உதாரணங்கள். நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நிறைய டேட்டா இருக்கும். அந்த டேட்டாவையெல்லாம் என்னென்னா எடுத்துட்டு அதில் முதன்மையான பண்புகள் என்னவோ அதை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அது வந்து எந்த வழியில்னா, ப்ரெசன்ட் பண்ணுறது கிராஃபு இல்லை நம்பர், இந்த மாதிரி சம்மரைஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம். இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்னா என்னென்னா, ட்ராயிங் கன்க்ளூஷன் பேஸ்ட் ஆன் ப்ராபபிலிட்டி தியரி. ஸோ drawing conclusion based on probable and generalizing the data. ப்ராபபிலிட்டி தியரியை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா கன்க்ளூஷன் பண்ணுறோம், அண்டு டேட்டாவை ஜென்ரலைஸ் பண்ணுறதுலேருந்தோ கன்க்ளூஷனுக்கு வர்றோம். ஓகேவா? ஸோ சாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக், யூ கேன் இன்ஃபர் பேராமீட்டர் அபவுட் பாப்புலேஷன் அண்ட் மேக் மாடல் ரிலேஷன்ஷிப் வித்தின் த டேட்டா. ஸோ இதிலேருந்து இன்ஃபர்னால் நம்ம என்னென்னா, அதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் தீர்மானிக்கிறோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா டேர்ம்ஸு, என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடில்: பாப்புலேஷன், சாம்பிள், வேரியபிள், குவான்டிடேட்டிவ் வேரியபிள், குவாலிட்டேட்டிவ் வேரியபிள், டிஸ்கிரிட் வேரியபிள், கண்டினியூஸ் வேரியபிள், இதெல்லாம் இதில் இருக்கிற டேர்ம்ஸு. ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடை பற்றி இன்னும் டிஸ்கஸ் பண்ணுறோம். என்னென்னா, ரா டேட்டானா பொதுவான டேட்டாவாக இருக்கிறது, மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா, மாடல், டெக்னிக்ஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோன்னா அனலைஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்னா, இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் ரிசர்ச் டேட்டாலிருந்து என்ன பண்ணுறோன்னா, த்ரூ த யூஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் ரிசர்ச் டேட்டாலிருந்து இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். அண்ட் டிஃப்ரெண்ட் வே ஆர் அவைலபிள் டு ஜட்ஜ் த ரொபோஸ்ட்னஸ் ஆஃப் ரிசர்ச் அவுட்புட். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்தது, ஸோ இதில் வந்து என்னென்னா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் யூஸ்ட் இன் டேட்டா மைனிங் ஃபீல்ட் டிப்பிக்கலி derived ஃப்ரம் வாஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல் கிட். ஸோ இதில் வந்து என்னென்னா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் வந்து எதுலேருந்து டெரைவ் பண்ணுறோம் அப்படின்னா, டூல் கிட்டு டு ஆன்சர் த ப்ராப்ளம் அரைசிங் அதர் ஃபீல்டு. ஸோ அதர் ஃபீல்டில் வர்ற ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறது அப்படின்ட்டு இது பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இந்த ஹைப்போதிசிஸ்னால் கருதுகோள்கள், டிஸ்கிரைப்ட் above help us assess the validity of data mining envir when attempting to infer any inferences from the data under the study.
ஸோ இதில் வந்து என்னென்னா இந்த டேட்டாலிருந்து நம்ம ஒரு அனுமானிக்கிற இல்லையா, தீர்மானிக்கிற இதுதான் இதுக்கு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கருதுகோள், அதாவது ஒரு இன்ஃபரன்ஸ் வந்து வருது. அதாவது தீர்மானித்து அதில் வந்து நமக்கு என்னென்னா ஏதாவது ஒன்றை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு நம்ம ஒரு டெஃபினிஷன்ஸ் மாதிரி ஒன்று கொடுக்குறோம். ஓகேவா, அதான் ஹைப்போதிசிஸ், கருதுகோள் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது இதில் வந்து எக்ஸ்ட்ராக்டிங் நாலேஜ் ஃப்ரம் டேட்டா பேஸ் கண்டெய்னிங் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ நம்ம டேட்டா பேஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்சர்வேஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நாலேஜை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பிரித்தெடுக்கிறோம். ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து வெரைட்டி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், கார்லேஷன் அனாலிசிஸ், ரெக்ரெஷன் அனாலிசிஸ், டிஸ்கிரிமினேட் அனாலிசிஸ், லீனியர் டிஸ்கிரிமினேட் அனாலிசிஸ், கிளாஸிஃபிகேஷன், கிளஸ்டரிங், இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடு. ஓகேங்களா. ஸோ அவுட்லியர் இதெல்லாமே அதுக்கான வரக்கூடிய மெத்தட்ஸ். ஃபஸ்ட்டு லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு இண்டிபெண்ட் வேரியபிளுக்கும் டிபெண்ட் வேரியபிளுக்கும் இடையில் வந்து ஒரு லீனியர், அதாவது நேரடியான தொடர்பை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வர்றது தான் வந்து என்னென்னா லீனியர் ரெக்ரெஷன். இது வந்து எப்படின்னா இதில் பெஸ்ட்டு ஃபிட், எப்படி பெஸ்ட்டு ஃபிட்னா எப்படி பொருந்துது அது அப்படிங்கிறது வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷேப், அதாவது ஷேப்புக்கும் அண்ட் ஆக்சுவல் அப்சர்வேஷன் அட் ஈச் பாயிண்ட், ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் இடையில் எவ்வளவுக்கு எவ்வளோ ஸ்மாலாக இருக்கோ அதை பொறுத்து இந்த பெஸ்ட்டு ஃபிட் அப்படிங்கிறது பொருந்தும். ஓகேவா. ஸோ அடுத்தது இதில் வந்து என்னென்னா ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து லீனியர் ரெக்ரெஷன், மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்னு ரெண்டு டைப் ஆஃப் லீனியர் ரெக்ரெஷன் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா லீனியர் ரிலேஷன்ஷிப் டு த இண்டிபெண்ட் வேரியபிள், த சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் ப்ரிடிக்ட் த டிபெண்ட் வேரியபிள். ஸோ லீனியர் ரெக்ரெஷன் வந்து என்னென்னா டிபெண்ட் வேரியபிளை ப்ரிடிக்ட் பண்ணும். ஓகேவா. மல்டிபிள் இண்டிபெண்ட் வேரியபிள், மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன் ஃபிட் த பெஸ்ட் லீனியர் ரிலேஷன்ஷிப் வித் டிபெண்ட் வேரியபிள். ஸோ இதில் என்னன்னா டிபெண்ட் வேரியபிளுக்கும் இண்டிபெண்ட் வேரியபிளுக்கும் இடையில வந்து ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு உறவு. ஓகேவா. அதை பொறுத்துறது, அதைத்தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இந்த லீனியர் ரெக்ரெஷன் வந்து எப்படி சிங்கிளாக இருந்ததுன்னா அது வந்து லீனியர் டைரக்ட் லீனியர், மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன்னா மல்டிபிள் லீனியர் ரிலேஷன்ஷிப் வந்து இண்டிபெண்ட் வேரியபிளுக்கும் டிபெண்ட் வேரியபிளுக்கும் பொருந்தும். கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னா என்னென்னா இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுத்து என்னென்னா வகை பிரிக்கிறோம். ஓகேவா. அதாவது தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு பேர் கிளாஸிஃபிகேஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இதில் வந்து என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இஸ் கேட்டகரைஸ்னால் பிரிக்கிறது. ஸோ தட் த கிரேட்டர் டிகிரி ஆஃப் அக்யூரசி கேன் பி ப்ரிடிக்ட். இப்படி பிரிக்கும்போது நமக்கு வந்து அக்யூரசி கணிக்கிறதோட துல்லியமாக கணிக்க முடியும். அதே மாதிரி அனலைஸ் பண்ண முடியும். அனலைஸ் வெரி லார்ஜ் செட் இஸ் டு கிளாஸிஃபை தம். ஸோ வெரி லார்ஜ் செட்டை கிளாஸிஃபை பண்ண முடியும். ஓகேவா. கிளாஸிஃபிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் செவரல் மெத்தட் எய்ம்ட் அட் இம்ப்ரூவிங் த எஃபிஷியன்சி ஆஃப் அனாலிசிஸ் ப்ராசஸ், a logistic regression and discriminate analysis. லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் அப்படின்னா என்னென்னா மெஷின் லேர்னிங் அப்ளிகேஷன் அண்ட் ப்ரிடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ். ஸோ இது வந்து எதுலைன்னா மெஷின் லேர்னிங் அப்ளிகேஷன்ஸ்லையும் ப்ரிடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. த டிபெண்ட் வேரியபிள் இஸ் எய்தர் பைனரி ரெக்ரெஷன் ஆர் மல்டி நாமினல். ஸோ இதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டிபெண்ட் வேரியபிள் வந்து பைனரி எக்ஸ்பிரஷன், பைனரி ரெக்ரெஷன்னா 1 or 0 இருக்கும். இல்லைன்னா மல்டிநாமியல் ரெக்ரெஷன், மல்டிநாமியல் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா. அந்த மாதிரி வந்ததுன்னா லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் அப்படிங்கிறோம். ஸோ இதில் என்னென்னா எஸ்டிமேட் ப்ராபபிலிட்டி ரிகார்டிங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இண்டிபெண்ட் வேரியபிள் அண்டு டிபெண்ட் வேரியபிள். ஸோ இதில் ப்ராபபிலிட்டி ரிலேஷன்ஷிப் இண்டிபெண்ட் வேரியபிளுக்கும் டிபெண்ட் வேரியபிளுக்கும் இடையில் இருக்கிற உறவுகள், அதாவது ரிலேஷன்ஷிப் குறித்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ராபபிலிட்டியை எஸ்டிமேட் பண்ணுறோம். ஓகேவா. அதுக்கு அடுத்தது டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸ் அப்படின்னா என்னென்னா அனலைசிங் டேட்டா பேஸ்ட் ஆன் த மெஷர்மெண்ட் ஆஃப் கேட்டகரி,
or clusters. So analyzing based on the measurement of the category or cluster. ஸோ கிளஸ்டரோ அல்லது கேட்டகரியோ எடுத்து அதை அனலைஸ் பண்ணி மெஷர் பண்ணுறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி வர்ற அனாலிசிஸ் தான் என்னென்னா இந்த டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸ் அண்டு கேட்டகரைசிங் நியூ அப்சர்வேஷன். ஸோ இதை வந்து நியூ அப்சர்வேஷனையும் கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வர்றதான் டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸ். லீனியர் டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸ் அப்படின்னா என்னென்னா, ஸோ ஈச் அப்சர்வேஷன், ஒவ்வொரு அப்சர்வேஷனுக்கும் அசைன்ட் ஏ டிஸ்கிரிமினன்ட் ஸ்கோர் கொடுக்குறோம். டு கிளாஸிஃபை இட், அதை கிளாஸிஃபை பண்ணுறோம் ரெஸ்பான்ஸ் வேரியபிள் கிளாஸ். ஸோ இதில் வந்து நியூ அப்சர்வேஷன் வருதுன்னா அதுக்கு டிஸ்கிரிமினன்ட் ஸ்கோர் கொடுத்து அதையும் கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ பை கம்பைனிங் இண்டிபெண்ட் வேரியபிள் இன் அ லீனியர் ஃபேஷன் தி ஸ்கோர் கேன் பி அப்டைன்ட். ஸோ இதில் வந்து காசியன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது குவாட்ராட்டிக் டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னென்னா இது வந்து குவாட்ராட்டிக் ஆல்டர்னேட் அப்ரோச் இஸ் ப்ரொவைடட் பை இது அதுக்கு வந்து ஆல்டர்னேட் எல்டிஏ அண்ட் கியூடிஏ போத் அஸ்யூம் காசியன் டிஸ்ட்ரிபியூஷன். ரெண்டுமே என்னென்னா காசியன் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணி தான் அப்சர்வ் பண்ணுது. ஓகேவா? ஈச் கிளாஸ் ஹேவ் இட்ஸ் ஓன் கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ். இதில் கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அடுத்தது காரலேஷன்னா ஏற்கனவே தெரியும், நம்ம வந்து டேட்டா மைனிங்கில் பார்த்துருக்கோம். காரலேஷன்னா அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவுகள், அதை சொல்கிறது தான் வந்து என்னென்னா காரலேஷன். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேரியபிள்ஸ், இண்டிபெண்ட் வேரியபிள், டிபெண்ட் வேரியபிள் ஆர் எனி டூ வேரியபிள்ஸ், மல்டிபிள் வேரியபிள்ஸ்க்கு இடையில் என்ன ரிலேஷன்ஷிப், உறவு முறைகள் இருக்குதுன்னு சொல்கிறது தான் வந்து என்னென்னா கார்லேஷன் அப்படிங்கிற. இதை வந்து காலமாக ரோவாக டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறோம். ரெக்ரஷன் அனாலிசிஸ் அப்படின்னா என்னென்னா, ரெக்ரஷன் இஸ் அ டேட்டா மைனிங் மெத்தட் தட் ப்ரிடிக்ட் ரேஞ்ச் ஆஃப் நியூமரிக்கல் வேல்யூஸ். ஸோ ஒரு கண்டினியூஸ் வேல்யூஸை வந்து என்ன பண்ணுறோன்னா ப்ரிடிக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வர்றது வந்து ரெக்ரஷன் அனாலிசிஸ். மாணவர்கள் இந்த வீடியோவை பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கீழே பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.